திமுக குடும்பத்தில் திரு கருணாநிதி குடும்பத்தில் யார் பிறக்கின்றார்களோ யார் இருக்கின்றார்களோ அவர்தான் கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். வேற எவராலையும் வர முடியாது. அது ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல். திரு கருணாநிதி, பிறகு திரு ஸ்டாலின், இப்ப உதயநிதி. திரு உதயநிதி இந்த திமுகவுக்கு என்ன செய்தார் சிந்திச்சு பாருங்க. எத்தனையோ திமுக நிர்வாகிகள் இரவு பகல் பாராம சொத்தை வித்து திமுகவுக்காக உழைத்தவர் பல பேர் இருக்கிறாங்க. பல போராட்டங்களை கலந்து கொண்டு சிறை சென்றிருக்காங்க. அவரெல்லாம் கண்ணுக்கு தெரியல. திரு கருணாநிதி பேரை திரு ஸ்டாலினுடைய மகன் அந்த ஒரே ஒரு அடையாளத்தை வச்சு எம்எல்ஏ ஆக்கினாரு, மந்திரி ஆக்கினாரு, துணை முதலமைச்சர் ஆக்கினார். இதுதான் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு உள்ள வித்தியாசம். இந்தியாவிலேயே தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஜனநாயக அமைப்புள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக கட்சியில் தான் சாதாரண தொண்டன் கூட ஒரு கிளை செயலாளர் கூட பொதுச் செயலாளர் ஆக முடியும். ஒரு சாதாரண தொண்டன் கிளை செயலாளர் கூட முதலமைச்சராக முடியும் தமிழ்நாட்டில். திமுகவில் இப்படி எங்கேயாவது ஒருவர் சொன்னா அடுத்த நிமிஷமே அவர் கட்சியிலிருந்து பதவியிலிருந்து பறித்துடுவாங்க.